ஏஐ எப்படி டெரரியம் மேக் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுவும் ரூ. 1 செலவு இல்லாமல். நம்ம ஜீரோ காஸ்ட்டில் செய்கிறனாலேயே நம்ம ஒரு பிளாஸ்டிக் ஜார் எடுத்துருக்கோம் கண்ணாடி எடுக்கல. எல்லாத்துக்கும் கிடைக்கிற மாதிரி செய்யணுங்கிறதுனால ஒரு பிளான்ட்டு துளசி செடியோட ஸ்டெம் எப்படி துளசி செடியோட ஸ்டெம்மில் இருக்கும் எல்லாத்துக்கும் கிடைக்குங்கிறதுனால அப்புறம் சாயிலு அதுக்கப்புறமா பிளான்ஸ் எடுத்துருக்கோம். அதாவது டைனி ஸ்டோன்ஸும் எடுத்துருக்கோம். அப்புறம் மாசஸும் எடுத்துருக்கோம். மாசஸ் எல்லாம் வீட்டு பக்கத்துலேயே கிடைக்கும். அது எங்கெங்கே கிடைக்கும்னு நான் வீடியோவோட கடைசியாக சொல்கிறேன். ஸோ இப்போது சின்னதாக நம்ம ஸ்டெப்ஸை ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம டைனி ஸ்டோன்ஸ் தான் போடுவோம். ஏன்னா அதுதான் பேஸாக இருக்கும். ஸோ ஏன்னா அப்போ தான் ட்ரைனேஜ்க்கு அது இதுவும் அப்போ நிறைய தண்ணி ஊற்றிட்டோம்னா செடி அழுகி போகாமல் இருக்கிறதுக்காக அந்த டைனி ஸ்டோன்ஸ் போட்டோம்னா அந்த தண்ணி வந்துட்டு அந்த ஸ்டோன்ஸ் குடியில் போய் நின்றுக்கும். ஸோ செடி அழுகிறத நம்ம காப்பாற்றலாம். ஸோ டைனி ஸ்டோன்ஸை ஃபில் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு நெட்டு நம்ம போடுவோம். நெட்டு இப்போ காமிக்கிறேன். இந்த நெட்டு இது நீங்கள் துணியிலேருந்து கூட கிழிச்சு எடுக்கலாம். அந்த பாட்டிலுக்கு கீழே வச்சுட்டு நீங்கள் அழகாக கிழிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பென்சில் வச்சோ ரவுண்ட் போட்டு கிழிச்சு வச்சுக்கலாம். இதை நீங்கள் உள்ளே ஃபில் பண்ணணும். ஏன்னா நம்ம சாயிலும் இந்த டைனி ஸ்டோன்ஸும் வந்துட்டு மிக்ஸ் ஆகாமல் இருக்கணும். ஸோ அதுக்காக இந்த இதை போடுறோம், நெட்டு போடுறோம். ஆனால் அதுக்கு மேலே நம்ம சாயில் போட போகிறோம். இது வந்துட்டு நான் நார்மல் சாயில் தான், பெரிய கலர்லாம் இல்லாமல் சும்மா நார்மல் சாயில் எடுத்து வச்சுருக்கேன். இது கோகோபீட் கலக்கலை. இது வந்துட்டு செகண்ட் லேயராக போடுறதுக்காக நம்ம எடுத்து வச்சுருக்க சாயில். இதில் பெரிய கலர்லாம் இருக்காது, நம்ம சளைச்சி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுலேயே தேவையான ஸ்ட்ரக்சரை நம்ம கொண்டு வந்துக்கலாம். அண்ட் கோகோபீட் கலந்த சாயில் தான். இதில் கொஞ்சம் மாய்ஸ்டராக இருக்கும். கோகோபீட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது நம்ம ஸ்ட்ரக்சர் வர மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு சாய்வாக வர மாதிரி ஸ்ட்ரக்சர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் பார்க்குற கொஞ்சமாவது லுக்காக இருக்கும். அப்புறம் நம்ம மாசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம மாசஸ் எங்கள் வீட்டை பக்கத்தில் வந்து எடுத்தேன். இது எல்லாத்துக்கும் கிடைக்க ரொம்ப ஈஸி. ஸோ இந்த மாதம் ஒன்றா எடுத்து உள்ளே போட்டு நம்ம லிட்டில் பெட் அதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா போதும். அது அப்படியே இந்த சாயிலோட அட்டாச் ஆகிக்கும். மாசஸை நம்ம ஆட் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் சின்ன வுட் பீஸ் இதை நம்ம ஒரு மரத்தில் வந்து உடச்செடுக்கும்போது ஷார்ப்பாக வந்துடுச்சு. இது நம்ம அழகாக ப்ளேஸ் பண்ணுறதுக்காக அந்த மாஸ்லேருந்து சின்ன இடத்த நம்ம விட்டு வச்சுருக்கோம். அண்ட் நம்ம ஃபைனலி இந்த வுட்டை ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் லிட்டில் பிட் அந்த வுட்டில் ப்ரெஷர் கொடுத்திங்கன்னா போதும், அந்த மண்ணுக்குடையில் போய் அழகாக அது ப்ளேஸ் ஆயிடும். நம்ம எடுத்து வச்ச இந்த ஸ்டெம்மையும் நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி நம்ம குட்டி ஜீரோ காஸ்ட் டெரரியம் முடிஞ்சிருச்சு. அதனோட கேப்பு போட்டு மூடிடலாம் டைட்டாக. அண்ட் இதுதான் டிஸ்டில்டு வாட்டர். இதுதான் நான் என் பிளான்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறேன். இது வந்துட்டு பேட்ரிக்கு ஊற்றுற தண்ணி. இது வந்துட்டு TDDS கம்மியாக இருக்கும், 5 கம்மியாக இருக்கும். ஸோ இதை நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வாட்டர் கிடைக்கலன்னா ஆரோ வாட்டர் யூஸ் பண்ணலாம். அதுவும் மாசஸ்க்கு ஹெல்ப்பாக தான் இருக்கும், க்ரோவாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.